வணக்கம். இது தமிழா ஊடகத்தின் உலக செய்திகள். வாசிப்பவர் ஹெலிஸ்னா யசின். செய்தி தொகுப்பாளர் ஆர்.ஜே. வர்மா. முதலில் தலைப்புச் செய்திகள். கனேடிய அரசாங்கத்தின் புதிய எச்சரிக்கை தமிழ் உட்பட 11 மொழிகளில் விளம்பரம். காசநோய் பாதித்த பெண்ணை சிறையில் அடைத்த அதிகாரிகள் கனடாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். பாபா வங்காவின் கணிப்பின்படி சில மாதங்களில் தொடங்குமா 3ஆம் உலகப் போர். தென்கொரியாவில் வெடிக்கும் கிளர்ச்சி, திடீரென அவசர கால நிலை பிறப்பித்த யூன் சுக் யோல். ஹமாஸுக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். இஸ்ரேல் பிரதமர் நன்றி. தொடர்பென விரிவான செய்தி அறிக்கைகள். கனடாவில் இனி புகலிட கோரிக்கை பெறுவது என்பது எளிதல்ல என கனேடிய அரசாங்கம் உலகளாவிய எச்சரிக்கை விளம்பரம் ஒன்றினை விடுத்துள்ளது. சுமார் 178,662 அமெரிக்க டாலர்கள் செலவில் தமிழ், இந்தி, உருது, ஸ்பேனிஷ் உட்பட 11 மொழிகளில் இந்த எச்சரிக்கை விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்நடவடிக்கையை கனேடிய மக்களிடையே செல்வாக்கு குறைந்து வரும் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்தின் அரசியல் தந்திரம் என ஒரு சில தரப்புகளில் இருந்து விமர்சனம் எழுந்துள்ளன. குறித்த விளம்பரத்தில் கனடாவில் இனி புகலிடம் கோருவது எளிதல்ல, தகுதி பெற கடுமையான வழிமுறைகள் உள்ளன, முடிவெடுக்கும் முன்னர் அவை குறித்து நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாகவே புலம்பெயர் மக்களுக்கு வாய்ப்புகளை அதிகம் வழங்கி வரும் கனேடிய அரசாங்கம் தற்போது புலம்பெயர் மக்களை உள்வாங்கும் எண்ணிக்கையை குறைத்துள்ளதுடன் டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு தற்காலிகமாக குடியேறும் மக்களையும் தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனேடிய மாகாணம் ஒன்றில் காசநோய் பாதித்த பெண்ணொருவரை அதிகாரிகள் சிறையில் அடைத்த விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் மனிதோபா மாகாணத்தில் வாழும் எரால்டைன் மேசன் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் குற்றம் எதுவும் செய்யவில்லை. அவருக்கு காசநோய் தாக்கியிருந்தது. அவர் ஒழுங்காக மருந்து எடுத்துக் கொள்ளவில்லை என்று கூறி அவரை சிறையில் அடைத்துள்ளனர். சிறையில் பலமுறை உடை களையப்பட்டு சோதிக்கப்பட்டு பயங்கர குற்றவாளிகளுக்கு இடையில் என்ன செய்வது, யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பயத்துடன் நாட்களை செலவிட்டு வந்துள்ளார் மேசன். மேசன் குறித்த கேள்விப்பட்ட மனிதோபா பிரீமியரான வேப்னியோ ஊடாக அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளார். காசநோய் பாதித்த யாரையும் இனி சிறையில் அடைக்கக்கூடாது என அவர் பிறப்பித்த ஆணை நேற்றே கையெழுத்தும் ஆகிவிட்டது. அவர் ஆணை பிறப்பித்ததை தொடர்ந்து நேற்று மேசன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். தான் சிறையில் அவதியுற்ற நிலையில் இனி காசநோய் பாதிக்கப்பட்ட யாரும் சிறையில் அடைக்கப்பட மாட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளதால் தான் மகிழ்ச்சி அடைவதாக மேசன் தெரிவித்துள்ளார். 3ஆம் உலகப் போர் தொடர்பில் பாபா வங்கம் மேற்கொண்டிருந்த கணிப்பொன்று தற்போது பரவலாக பேசப்பட்டு வருவதுடன் பலர் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பால்கன் நாடுகளில் நாஸ்ட்ராமஸ் என அழைக்கப்படும் பார்வை இழந்த தீர்க்கதரிசியான பாபா வங்கா தான் 1996ஆம் ஆண்டு மரணமடையும் முன்பே சிரியாவின் வீழ்ச்சியை தொடர்ந்து 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் என கணித்துள்ளார். இந்த நிலையில் அண்மையில் சிரியா நாட்டின் கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் 2வது பெரிய நகரமான அலெப்போவை கைப்பற்றினர். மேலும் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸை நோக்கி அவர்கள் முன்னேறி வருவதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இது பாபா வங்காவின் 3ஆம் உலகப் போர் தொடர்பிலான கணிப்பு தொடங்கும் கட்டமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. அத்துடன் சிரியா முழுமையாக வீழ்ச்சியடையும் பட்சத்தில் உடனடியாக மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் மிகப்பெரிய போர் ஒன்று தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். மேலும் இளவேனிற் காலத்தில் கிழக்கில் ஒரு போர் தொடங்கும். அதனைத் தொடர்ந்து 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகும். கிழக்கில் நடக்கும் போர் மேற்கை அளிக்கும் பாபா வங்கா என்று கூறியுள்ளார். அதேவேளை சிரியா வெற்றி பெற்றவரின் காலில் விழும், ஆனால் வெற்றி பெற்றவர் அவராக இருக்க மாட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார்.
தென்கொரியாவில் தற்போது அவசர கால நிலை சட்டத்தை பிரகடனப்படுத்தும் வகையில் இராணுவ சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி யூன் சுக்யோல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி தென்கொரியாவில் தற்போது இடம்பெற்று வரும் கம்யூனிச அமைப்புகளின் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வடகொரிய ஜனாதிபதி கிம் யோங் உன்னால் தூண்டிவிடப்பட்டதாக கூறப்படும் கிளர்ச்சியை முறியடிக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் யூன் சுகியோல் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தென்கொரியாவில் தலைநகர் சியோல் உட்பட பல நகரங்களை இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சியோலில் உள்ள தேசிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்று வெளியே மனித கேடயம் அமைக்கும் முயற்சியில் மக்கள் மீது இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுகியோல் பிறப்பித்த இந்த அறிவிப்புக்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடனான எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதேவேளை அவர் இவ்வறிவிப்பினை வெளியிட்ட சிறிது நேரத்திலேயே அந்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்திற்கு முன் குவிந்துள்ளதுடன் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழா ஊடகத்தின் உலக செய்திகள் யாவும் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.